நேயர்களே, இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக புலோலி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கதிரவேற்பிள்ளை வீதிக்கு தான் இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த வீதியானது தம்பசிட்டி மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலைக்கு முன்புறமாக அமைந்திருக்கின்றது. இந்த வீதிக்கு கதிரவேற்பிள்ளை வீதி என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த சதாவதானி நாவண்ண கதிரவேற்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவரை நினைவு கூறும் முகமாக இந்த வீதியை அமைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது அவருடைய பேரிலேயே பல சமூக கட்டமைப்புகளை கூட கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். அது குறித்தும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் உங்களுடைய காட்சி படிமங்களினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நேயர்களே, தொடர்ந்தும் உங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சைவத்தையும் தமிழையும் வளர்த்தெடுத்த தலைத்தோங்கச் செய்த சதாவதானி என்று கூறப்படுகின்ற கதிரவேற்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சனசமூக நிலையத்திற்கு முன்புறமாகத்தான் நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றோம். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே 110ஆம் ஆண்டு நினைவு விழா இங்கே நடப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சனசமூக நிலையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாபரன் அண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் பேச போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சனசமூக நிலையம் மற்றும் முன்பள்ளி அனைத்துமே கதிரவேற்பிள்ளை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அமைத்திருக்கின்றன. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள் பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய சனசமூக நிலையமானது 1948ஆம் ஆண்டு முதலாவது சனசமூக நிலையமாக பருத்துறை நகர சபையிலே பதிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து தொடர்ச்சியாக 70 வருடங்களாக நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு சேவையாற்றி வருகின்றோம். அக்காலகட்டத்தில் சிறந்த நூல் நிலையம் எங்கள் லைப்ரரியிலே காணப்பட்டது. மேலும் பத்திரிகைகள் சஞ்சிகள் தமிழை வளர்ப்பதற்கான கையெழுத்து பிரதிகளை கூட நாங்கள் வெளியிட்டு வந்திருந்தோம். பிற்காலத்திலே அது எங்களை கலாச்சார மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இதை மாற்றி 1974ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் சைவத்தை ஊக்குவிப்பதற்குமாக நாங்கள் பன்னிசை போட்டி, பேச்சு போட்டி, பொதறிவு போட்டி என்பவற்றை தொடர்ந்து நடாத்தி வருகின்றோம்.
இப்பொழுது இங்கே பல செயற்பாடுகள் நடைபெறுவது பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள். இதை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும், அதாவது வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று எதிர்கால திட்டங்கள் என்று ஏதாவது வைத்திருப்பீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். கால திட்டங்களிலே நாங்கள் இந்த முறையை நடைமுறைப்படுத்தி இருந்தோம். எங்களோட புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியையும் சைவத்தையும் ஊக்குவிப்பதற்காக உலக தமிழ் மாணவர்களுக்கான ஒரு கட்டுரை போட்டியினை நடாத்தியிருந்தோம். அந்த கட்டுரை போட்டியிலே 9 நாடுகளைச் சேர்ந்த 36 போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அது ஒரு விடயம். இனி வருங்காலங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற தமிழையும் சைவத்தையும் ஊக்குவிப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து இப்போட்டியிலே நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். சதாவதானி நாவண்ணா கதிரவேற்பிள்ளை அவர்கள் மறைந்து 110 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சந்ததியினர் அவரை மறவாது அவருடைய ஞாபகார்த்தமாக நினைவுகூறும் முகமாக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களோடு கயனண்ணா அணிந்திருக்கிறார். அவரோடு தான் கதைக்கப் போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். கதிரவேற்பிள்ளை அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள். தமிழையும் சைவத்தையும் வளர்க்க வைப்பதற்காக பல்வேறு தமிழறிஞர்கள் தோன்றினாலும் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் ஒருவராக எங்களுடைய இந்த ஊரிலே பிறந்த எங்களுடைய பெருமகனார் சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் குறிப்பிடக்கூடியவர். ஏனென்று சொன்னால் வெறும் 36 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்தாலும் உண்மையிலே தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக அவர் சிறுவயதிலே இங்கே ஆரம்ப கல்வியை பயின்று பின்னர் அவர் இந்தியாவிலே குருகுல கல்வியை தொடக்கம் மேல்நிலை பள்ளிகள் வரை தன்னுடைய கல்வியை தொடர்ந்து அங்கேயே ஆசிரியராக, பேராசிரியராக, ஒரு தத்துவ ஆசிரியராக, ஒரு பிரசங்கியாக, ஒரு நூல் எழுத்தாளராக, நூல் எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக, இன்னும் பல்வேறு பட்ட நிலைகளிலே தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக பாடுபட்ட ஒருவர். இன்று இந்தியாவிலே குறிப்பிடப்படுகின்ற உதாரணத்துக்கு சொல்ல போனால் திரு கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கு இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். திரு கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கு இந்தியாவிலே அங்கே அவர்கள் குருபூசை தினம் கொண்டாடி வருகின்றார்கள். அப்படியான ஒரு பெரியவருக்கு எங்களுடைய இந்த மண்ணிலே ஈழத்திலே பிறந்த, அதுவும் வடமராட்சி புலோலி இந்த பகுதியிலே தம்பசெட்டி மண்ணிலே பிறந்த எங்களுடைய சதாவதானி கதிரவேற்பிள்ளை அவர்கள் ஆசிரியராக குருவாக இருந்தார் என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். 1907ஆம் ஆண்டு அவர் இறப்பதற்கு முன்பாக இந்த உலகிலே எவராலும் நிகழ்த்த முடியாத ஒரு சாதனையை, அந்த சதாவதானம் என்ற சாதனையை ஒரே நேரத்திலே நிகழ்த்தினார். 100 கேள்விகள் ஒரு அரங்கிலே அவரை நான் நினைக்கின்றேன் இந்தியாவிலே தமிழகத்திலே காமாட்சி மண்டபம் என்று நினைக்கின்றேன். அந்த மண்டபத்திலே வைத்து இவரை 100 அறிஞர்கள் இவரை ஒரே கணத்திலே அந்த கேள்விகளை தொடுத்தார்கள். ஒருவர் உதாரணத்துக்கு சொன்னால் ஒருவர் சொல்லுவார் ஒரு பாவை பாடண்டு, அருட்பாவை பாடண்டு. ஒருவர் சொல்லுவார் இந்த முதுகிலே இத்தனை பயரரை இருந்தார்கள், இதில் எத்தனை பயறு உங்கள் முதுகிலே விழுந்ததுண்டு. இப்படி ஒருவர் பாட்டு பாட சொல்லுவார். ஒருவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்பார், பதவிவு சம்பந்தப்பட்டது, வெவ்வேறு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்ட பொழுது எங்களுடைய கதிரவேற்பிள்ளை அவர்கள் எல்லாவற்றுக்கும் சரியான விடையை அந்த தருணத்திலே வழங்கி சதாவதானி என்ற பட்டம் பெற்றார். அதனால் நாங்கள் மட்டும் பெருமையடையவில்லை, இந்த தமிழ் கூறும் நல்லுலகே பெருமையடைந்திருக்கின்றது. அதனால் எங்களுக்கு மிக்க சந்தோஷம். அதனால் தான் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த மண்ணிலே, அவர் வாழ்ந்த மண்ணிலே, அவர் பிறந்த மண்ணிலே இந்த சனசமூக நிலையம் ஒன்றை உருவாக்கி இதன் மூலம் கல்விசார் சமூகத்தை திறம்பட உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து இந்த சனசமூக நிலையத்திலே அவர் ஞாபகார்த்தமாக குருபூசன போட்டிகளை நாங்கள் வருடம் நடத்தி வருகின்றோம். பேச்சு போட்டி, பன்னிசை போட்டி, கட்டுரை போட்டி, பொதுறிவு போட்டி, அவதான போட்டிகள், இவ்வாறு பல போட்டிகளை நடத்தி இலைமறை காயாக இருக்கின்ற இந்த வடமராட்சி மண்ணை சார்ந்த மாணவர்களையும் கட்டுரை போட்டி இப்பொழுது இந்த வருடம் சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். தமிழையும் சைவத்தையும் ஊக்குவிப்பதற்காக, வளர்ப்பதற்காக இவ்வாறு பல சேவைகளை செய்து வருகின்றோம். இவர்களுடைய இந்த ஞாபகார்த்தமாக இந்த சனசமூக நிலையம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் இவர்களுடைய நாமத்தை பயன்படுத்தி சதாவதானி சிக்கன கடன் வழங்க கூட்டுறவு சங்கம், சதாவதானி முன்பள்ளி, இவற்றோடு இந்த எங்களுடைய சனசமூக நிலையம் ஒரு தாய் நிலையமாக இருந்து கொண்டு இங்கே இருக்கின்ற விளையாட்டுக் கழகம், தம்பசெட்டி உதயதார விளையாட்டுக் கழகம், புலோலிமத்தி மாதர் சங்கம், இந்த மாலந்தனி சிவன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு தாய் நிறுவனமாக இருந்து செயற்படுத்தி வருகின்றது. இந்த சதாவதானியினுடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த விழாவிலே அவர் ஞாபகார்த்தமாக இந்த குருபூசன போட்டிகளை நடத்தி நாங்கள் இலைமறை காயாக இருக்கின்ற அந்த மாணவர்களை
முன்கொண்டு வருவதும் ஒரு நோக்கம். அத்தோடு எங்கள் ஊரில் இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய ஆளுமைகள், நடனங்கள், கலைத்திறமைகள் என்பவற்றையும் வெளிப்படுத்தி வருகின்றோம். இதன் மூலம் இன்று உலகிலே பல அறிஞர்களும் பேச்சாளர்களுமாக எங்களுடைய மண்ணில் பிறந்தவர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி, இந்த சதாவதானியுடைய அரங்கை பயன்படுத்தி முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படிப்பிலும் சரி, கலைத்திறமைகளிலும் சரி, விளையாட்டிலும் சரி முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு வரப்பிரசாதம் எங்களுடைய இந்த சதாவதானி கதிரவேல் பிள்ளை அவர்களுடைய இந்த ஞாபகார்த்தமாக இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு, அவர் ஞாபகார்த்தமாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு, நாங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு விழாவாக, ஒரு எங்கள் ஊரினுடைய ஒரு பெருவிழாவாக இந்த விழாவை வருடா வருடம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த சங்கத்தினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய கங்காதரன் நாங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் கதைக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். இந்த சங்கத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை தாருங்கள். இந்த சங்கம் 1986ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கட்டிடம் 88, 89 நாங்கள் கட்டத் தொடங்கி இப்போ இந்த நிலைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது. இந்த சங்கத்தினாலே பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றி வருகின்றோம். கடன் வழங்குவது, அது மட்டுமல்ல விபத்து நிதி, இந்த ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணுற பிள்ளைகளுக்கான ஊக்குவிப்பு நிதிகள், முதியோரை கௌரவிப்பது, இளைஞர்களுக்கான சில வேலை திட்டங்கள், சிறுவர் தினம், மகளிர் தினம், இப்படியான தினங்களையும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த சமூகத்துக்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான சகல நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். இந்த சங்கத்தினை மென்மேலும் வளர்க்க வேண்டுமாக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் நீங்கள் பல திட்டங்களை வைத்திருப்பீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சங்கத்தினூடாக நாங்கள் விவசாயிகளுக்கும் இந்த கிராமத்துக்கும் இன்னும் பல விடயங்களை செய்யணும் என்று உறுதியாக இருக்கின்றோம். அது மக்களுடைய ஆதரவு தான், இந்த சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய ஆதரவைத்தான் அதை செய்யத்தக்கதாக இருக்கும். ஒரு கலாச்சார மண்டபம் அல்லது ஒரு திருமண மண்டபம் இந்த சங்கத்தினூடாக நாங்கள் கட்டி அதை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கின்றது. இந்த கதிரவேல் பிள்ளை வீதியினூடாக பயணிக்கின்ற பொழுது என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கின்றது? அதாவது இவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். இங்கே சதாவதானி என்கின்ற இந்த பெரியாரின் பேரிலே பல நிறுவனங்கள் இயங்குகின்றன. சதாவதானியின் பேரிலே சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் இருக்கின்றது, நூல் நிலையம் இருக்கின்றது, விளையாட்டுக் கழகம் இருக்கிறது, பாலர் பாடசாலை இருக்கின்றது, அறநெறி பாடசாலை இயங்குகின்றது. இப்படி பல விதமான விதத்திலும் இந்த சதாவதானி கதிரவேல் பிள்ளை அவர்களினுடைய நினைவாக, அந்த பெரியவரினுடைய ஞாபகார்த்தமாக பல செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றனர். இப்பொழுது நான் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பிற்கு உட்பட்ட ஒரு கட்டடத்திற்கு முன்பாகத்தான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த பகுதியிலே நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள், சமூக அமைப்புகளுக்கு இடையிலான கூட்டங்கள் அனைத்துமே இந்த கட்டடத்தில் நடைபெறுவதாக கூறியிருக்கின்றார்கள். புலோலி மேற்கு கதிரவேல் பிள்ளை வீதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்தும் ரசித்தும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியை நாங்கள் இந்த இடத்தில் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்கள் அன்பின் மயூரி. வணக்கம் நேயர்களே.